இன்னைக்கு டிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனோவா வந்திருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி பெயிண்டிங்காக வந்திருக்கு. இந்த வண்டியில வந்து நிறைய டென்ட், எக்கச்சக்க டென்ட். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிங்கர். இன்னைக்கு டிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனோவா வந்திருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி பெயிண்டிங்காக வந்திருக்கு. இந்த வண்டியில வந்து நிறைய டென்ட், எக்கச்சக்க டென்ட் ப்ளஸ் வண்டி எஃப்சி போகுது போதுக்கு. ஸோ அதுக்காக வந்து அவங்க ரெடி பண்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மாதிரி தான். ஸோ எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாமல் ரிப்பேரில் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் பம்பரும் பார்த்தீங்கன்னா பம்பர் ஆல்ரெடி ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. ஸோ இதையும் கைட்டிட்டு இது எந்த லெவலில் இருக்குன்னு பார்த்து இதையும் ரிப்பேர் பண்ணி திரும்ப கரெக்டாக மாற்றணும். கிளாம்கையும் மாற்றுற மாதிரி சின்ன சின்ன பொருளாக மாற்றுறவங்க மாற்றணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே வந்து டென்ட் ஸ்க்ராட்ச் ஹெவியாக இருக்குது. அதே தெரியும், இங்கே டென்ட் இருக்குது, ஸ்க்ராட்ச் இருக்குது. அதுக்கடுத்து இந்த டோர் வந்து வெளியே வேலை பார்த்துருக்காங்க போலக்கு. இங்கேயும் டென்ட் அதிகம், ரன்னிங் போர்டில் டென்ட்டு, கீழே டென்ட்டு. ஸோ ஃபுல் பாடியே பார்த்தீங்கன்னா ஹெவி டென்ட் ஒர்க் இருக்கிற வண்டி இது. ஸோ ஹெவியாக டென்ட் ஒர்க் இருக்குது அப்படின்னா பூட் டோர் பார்த்தீங்கன்னா தெரியும். பூட் டோர் ரீப்ளேசபிள் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே உள்ளே போயிடுச்சு. ஸோ ரீப்ளேஸ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேனல் அதே மாதிரி தான். வாட்டர் பேனல் ஹெவி டென்ட்டு. இங்கே வந்து காமிச்சா தெரியும், இங்கே வந்து காமிங்க. வாட்டர் பேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் பேனல் ஹெவி டென்ட் உள்ளே போயிடுச்சு. வாட்டர் பேனல் ரிப்பேர் பண்ணி ஆகும். இது இல்லாமல் இந்த சைடில் இருக்கிற இந்த ட்ரிம்ஸும் மாற்றிலான்னு இருக்கும். ப்ளஸ் இந்த பீடிங்ஸும் மாற்றிலான்னு இருக்கும். ஸோ இதில் எடுத்து மாற்றிட்டு ஃபுல் பாடி பெயிண்டிங், இதுதான் இந்த வண்டியோட ஒர்க்கு. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாருங்கள். ஸோ கைஸ், இந்த வண்டி வேலை ஆரம்பிச்சாச்சு. ஸோ வண்டி ஃபுல்லாகவே அதிகமான டென்ட் ஒர்க் இருந்தது. ஸோ டென்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ராப் பண்ணி எடுத்துட்டு டென்ட் ஃபுல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் புல்லர் தான் யூஸ் பண்ணுறோம். டென்ட் புல்லர் இங்கே இருக்குது. ஸோ இந்த டென்ட் புல்லரை வச்சு தான் வேலை செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை அவங்க வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ இந்த இன்னோவா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிங்கரிங் முடியாது, ப்ரைமரும் பண்ணிட்டோம். வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பர்லாம் வந்து கஸ்டமர் மாற்றலான்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பம்பர்லாம் வந்து நிறையா கட்டாக இருந்தது, நிறையா டென்ட்டாக இருந்தது. பட் ஸ்டில் வந்து கஸ்டமர் எனக்கு இதே போடுங்க அப்படின்றனால நாங்கள் இதே தான் யூஸ் பண்ணுறோம் பம்பர்ஸும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பம்பர் ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே காமிங்க, கிராக் விடுது. ஸோ இதை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும் திரும்பவும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராக் ஆனதை ரெடி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து கஸ்டமர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த பம்பர் மாற்றோட அரௌண்ட் 10,000-12,000 கிட்ட வரும் அப்படின்னும் போது அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதே ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னாரு. ஸோ இதே ரிப்பேர் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்குது இந்த பம்பர்லாம். ஸோ பாருங்கள் ஃபைனல் ஃபினிஷ் அப்போ எப்படி இருக்குன்றத இப்போ வண்டியை காமிக்கிறேன். ஸோ வண்டி வந்து ஃபுல் பாடி எவ்வளோ டென்ட் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா டென்ட்டும் எடுத்தாச்சு, எல்லா ஷோல்டர் லைன்ஸுமே எடுத்தாச்சு. இப்போ ப்ரைமர் அடிச்சுட்டு நேற்று நைட் அடித்தோம். ட்ரை கோட்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரை கோட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கோட் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கருப்பு கலரில் பேட்சாக இருக்கும். ஸோ இந்த பேட்சில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், புளியாக தெரியும். இங்கே ஒரு புளி இருக்குது, இங்கே ஒரு புளி இருக்குது, இங்கே ஒரு புளி இருக்குது, இங்கே ஒரு புளி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பள்ளமாக இருக்கிறது, மேலே இருக்கிறது, இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை ஸ்டாண்ட் பண்ணும்போது தெரிய வரும். ஸோ இதெல்லாம் வெளியே நிறைய பேர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. ஒரு சில பெரிய பாடி ஷாப் தான் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை கோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து திரும்ப பாட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ட்ரை கோட் பண்ண போகிறாங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெடி பண்ணி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை கோட் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரை கோட்டை இப்போ இதுக்கு மேலே வந்து ட்ரை கோட்டை தேய்ப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து சரியில்லை, டென்ட் ஒழுங்காக இல்லையா, என்ன ஏதுன்றதை இங்கேருந்தே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இந்த வண்டிக்கு அதே தான். இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அவுட்டர் மட்டும் தான் பண்ண போகிறோம். இவ்வளோ டென்ஸ் இன்னும் அவுட்டர் மட்டும் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ கைஸ், வண்டியில் வந்து ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணிட்டோம், ஃபிட்டிங் பண்ணியாச்சு.
ப்ளஸ் வந்து வண்டியில் வந்து இந்த பம்பர்லாம் நீங்கள் வண்டி வரும்போது பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து உடஞ்சி இருந்துச்சுன்றத. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கிராக் வந்து திரும்ப விட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருந்த சின்னதாக பல்ஜ் ஒன்று இருக்கும், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பல்ஜ் இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கேயும் ஒரு கட்டாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ கஸ்டமர்கிட்ட கேட்டோம், அரௌண்ட் புது பம்பர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12,000 வருது. ப்ளஸ் வந்து கிரில் ஒரு 4-5,000 வருது. கிட்டத்தட்ட ஒரு 15-16,000 கிட்ட திரும்ப பட்ஜெட் ஏறுற மாதிரி இருக்குது. கஸ்டமர் சொன்னால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நீங்கள் விட்டுருங்க, நம்ம லேட்டராக கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை அப்படியே வச்சுட்டு ஃபுல் பாடி கட்டிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வண்டி இன்னைக்கு ஃபுல்லாக கட்டிங் பண்ணி பாலிஷ் பண்ணிவிடுவோம். நாளைக்கு டெலிவரிக்காக வண்டி ரெடி ஆகிடும். ஸோ கைஸ், வண்டி இப்போது ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. நான் சொன்ன மாதிரி வந்து வண்டி நீங்கள் வரும்போது எவ்வளோ டென்ட்டு, எவ்வளோ வண்டி அடிபட்டுருந்துச்சு, ரஸ்ட் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நீங்கள் அந்த ரிஃப்ளெக்ஷன்லேயே தெரியும், உங்கள் டிங்கர் போர்டு ரிஃப்ளெக்ஷனில் அதிலே தெரியும் வண்டி எந்தளவுக்கு கிளியர் வந்து நல்லா அடிச்சிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் கலரும் பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்றது. குவாலிட்டி பாருங்கள். இந்த வண்டியில் வந்து மெயின் அஜெண்டா வந்து வண்டி ஃபுல் பாடி அடிக்கணும், ப்ளஸ் வந்து பொருளாக அவ்வளோ சீக்கிரம் அதிகமாக மாற்றாமல் அடிக்கணுன்றதான் எங்களுக்கு கஸ்டமர் கொடுத்த வாய்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து எந்த அளவுக்கு பொருள் மாற்ற முடியாமல் அதே அடிச்சிருக்கோம், அதே போட்டிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பீடிங்லாம் வந்து புதுசு போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து வீலாச்சு ஒன்று புதுசு வாங்கிட்டோம், அதுவும் வாங்கி மாற்றியாச்சு. 2 சைடு வீலாச்சு, 4 பீடிங் மாற்றிட்டோம் புதுசாக. இது அடிஷனலாக மாற்றிருக்கிறது. இது இல்லாமல் ஃபுல் பாடி பெயிண்ட் பண்ணியாச்சு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நான் உட்காந்துருக்க ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியுது. ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக வேலை பார்த்துருக்கோம். இந்த பூட் டோர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் முடிஞ்சால் அந்த வீடியோவில் போடுங்க எப்படி இருந்திருக்குன்னு. அதே பூட் டோர் தான் இந்த அளவுக்கு ரிட்டன் கொண்டு வந்துருக்கும் குவாலிட்டியை. இன்டீரியர்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ வண்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ வண்டி டெலிவரிக்காக ரெடி ஆகிடுச்சு. வண்டியை பாருங்கள், வண்டியை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.